நம்ம மொயின் அலி சிஎஸ்கே கேம்ப் போட்டு கிளம்பிட்டாரா? அப்படி கிளம்பிட்டாருன்னா நம்ம பிளேயிங் 11ல் எந்த ஃபாரினரை கொண்டு வர்றது அவருக்கு பதிலாக அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கை இந்தியன் டீம் கோச்சாக மாற்றுறதுக்கு பிசிசிஐ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்கலாம், லைக் கொடுங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளெமிங்கோட விஷயத்துக்கே வருவோம். நம்ம இந்தியன் டீமோட கோச்சான ராகுல் டிராவிட் எரா முடியறதுனால இப்போ நம்ம இந்தியன் டீம் புது கோச்சை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது ஃபாரின் கோச்சாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நிறைய பேர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் பிசிசிஐ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. என்ன மாதிரி நியூஸஸ் இது. நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இந்தியன் டீம் கோச்சாக மாறணுன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்குது கைஸ். அது என்னென்னா, இந்தியன் டீம் கோச்சாக மாறிட்டதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட கோச்சாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் அதுக்கு அப்ளை பண்ணணும். அவர் அப்ளை பண்ணுவாரே டவுட்டு தான். ஸோ ஆனால் பிசிசிஐ ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, இந்தியன் டீமோட கோச்சாக ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வரணுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்தியன் டீம் கோச்சாக வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் கேப்டனாக யார் இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் ஒரு நியாயமானக்கூடிய ஆள். ஒரு பிளேயருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி அந்த இன்னொரு ஐசிசி ட்ராஃபி அடித்து கொடுக்க கூட வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் ஒரு சிஎஸ்கேவோட கேப்டன் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்தால் சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூமே அதிகமாகும். அதனால தான் மும்பை இந்தியன்ஸோட பிராண்ட் வேல்யூ அதிகம். ஸோ இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அது என்னென்னா, மொயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்ஜுரி அப்படின்னா தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இவர் நேஷ்னல் டியூட்டிக்கு போகிறதுனால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. நம்ம ஸ்குவாடில் இருக்க பிளேயர்ஸை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் மிச்சல் சாண்ட்னர். அது ஏன்னா மொயின் அலி அளவுக்கு பேட்டிங் இல்லைனா கூட ஒரு ஆண்டி நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ பவுலிங்கும் நல்லா போட்டு கொடுப்பாரு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, ஜடேஜா, மிச்சல் சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ். ஸோ அதில் ஒரு கொலாப்ஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா ரிச்சர்ட் கிளீசன். ஸோ சின்னசாமியில் ஃபஸ்ட்டு சில ஓவர்ஸ்க்கு நல்லா ஸ்விங் ஆகும் பால். ஸோ அதனால் ரிச்சர்ட் கிளீசன் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். ஆனால் இதுலேயும் என்ன ஒரு குறைனா, அவரால் பேட்டிங் மட்டும்தான் ஆட முடியாது. ஆனால் ஃபீல்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுவார். அதனால் ரிச்சர்ட் கிளீசனுக்கு போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? எந்த சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்சில் எந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.